la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. விஜய் அரசியல் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறது, யாருக்கு சிக்கலை தனித்து கொடுத்திருக்கிறது? நின்றால் திமுகவுக்கு பிரச்சனை இல்ல. தனியா நிக்கிறார் விஜய் அப்படின்னா திமுகவுக்கு சப்போர்ட்டிவா போயிடும். கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா திமுகவுக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. இல்லங்க, அவர் திமுகவை தான் எதிர்க்கிறாருன்னு நீங்க முடிவுக்கு வரீங்க. அது அப்பட்டமா தெரியுது. என்ன அப்பட்டமா தெரியும்? ஏங்க யார் இப்ப அதிகமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா? எந்த கட்சி இப்ப அதிமுக பேசிட்டு இருக்கா விஜய் பத்தி? இப்ப இவருக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து ஆக்சுவலா நாம் தமிழர் தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருந்துச்சு. இல்ல, அப்படி ஒரு டாக் எழுந்தது, பரவலா மீடியாக்கள்ல பேசப்பட்டது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பேச்சு நடந்ததாகத்தான் எனக்கு வந்த தகவல்களும். சீமானும் விஜயும் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. 2 முறை பேசியிருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு தகவல் வந்துச்சு. நீங்க வெறும் திமுக அணியில் இருக்கிற திருமாவளவன் விடுதலை சிறுத்தையை சொல்றீங்க, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி விஜய் பார்ட்டியை வச்சு சொல்றீங்க. இதுல பிஜேபி ரோலை நீங்க கொண்டு வர இவங்க இவ்வளவு வேலை நடக்கும்போது அவங்க ஒரு ரோல் எடுப்பாங்க. எனக்கு என்னன்னாங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பா விஜய் வந்து கூட்டணிக்குள்ள இழுக்கணுங்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். கூட்டணி இல்ல, அவரை ஃப்ரீயா பாலிடிக்ஸ் அரசியல் பண்ண விடுவாங்களா? என்ன டெல்லியில அதிகாரத்துல அவங்க இருக்காங்க. இப்ப வந்து அப்படி கிடையாது. அது முன்னாடி நீங்க சொல்றது பாஜகவுக்கு போன ஆட்சி ஆண்டுல அது ஓகே. இன்னைக்கு இப்ப பாஜகவே ததிங்கத்தான் போட்டுட்டு தான் இருக்கு. சரி, எங்கேயாவது எவனா புடிங்கிட்டு போயிட்டானா நமக்கு சிக்கலைங்கிற ஒரு எண்ணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால திமுகவோட எல்லாம் நட்பு பாராட்டி கொண்டு இப்படி இருக்கிறாங்க. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். கொடி, பல கட்சி கொடிகள் பார்த்திருக்கீங்க, இயக்க கொடிகள் பார்த்திருக்கீங்க. அதற்கெல்லாம் ஒரு மெசேஜ் இருக்குது, அதற்கெல்லாம் ஒரு ஆமா இருக்கு. சரி, இந்த கொடி பார்த்தேன். விஜய் கொடி ஏத்தணும்னு இங்க மெசேஜ் எல்லாம் சொன்னாங்களே, உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கொடியை காமிச்சு இவ்வளவு வருஷமா மெசேஜ் சொல்ல கொடியில, இன்னைக்குதான் மெசேஜ் சொல்றாங்க. இல்ல அது 4 தொண்டர்கள் பண்ற வேலை, அது பண்ணதான் செய்வாங்க. திமுக அபிஷியலா செஞ்சுதான். அபிஷியல் ஐடி விங்ல தாங்க வந்துச்சு. திமுக டிஎம்கே அபிஷியல் ஐடி விங்ல தாங்க அந்த போஸ்டர் போட்டாங்க. அபிஷியல் ஐடி விங் தான். எல்லா கட்சியிலுமே அன்னைக்கு விவாத பொருள் எடுத்தாங்க. அதுதான், அதனால எங்க கட்சியோட கொடியோட பொருளாதார என்ன பொருள் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க தவறு ஒண்ணும் கிடையாதுங்க. அவர்லாம் இல்ல, யாரும் தவறுன்னு சொல்லு. ரைட், இந்த கொடி அவரு மித்தபடி அது கருத்துலாம் சரி இல்ல. பாரிசாலன் இந்த கட்சி கொடியில இருந்து ஏதாவது மெசேஜ் எடுக்க முடியுது அவங்களால? அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாதாங்க இதெல்லாம் தெரியும். இல்ல, உங்களுக்கு இந்த கொடி செலக்ஷன் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்க பார்வையில விளக்கமா இருக்குது ஆம் ஆத்மிக்கு. இப்ப அதுல என்ன சிறப்பு இருக்கு? அவங்க நாட்டையே சுத்தப்படுத்த போறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்க வேண்டியதான். அதே போல யானை போல் பலம் பொருந்தியவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க சினிமால எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறான்னு ஏதாவது சொல்லிட்டு வருவாங்க. உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுங்க? விளக்கம் அவர் தானே கொடுக்கணும். சரி, ஸோ அந்த விளக்கம் அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கெல்லாம் நம்ம சரியா விளக்கம் கொடுக்குறாரா இல்ல என்ன ஏதாவது உள்ளடி வேலை இருக்காங்கிறத அப்புறம் பேசலாம். விளக்கமே இன்னும் கொடுக்கல அவரு. கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து யூகிச்சு ஏன். ஆனா ஒரு 90% கணிச்சிட்டீங்க விஜய் ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி அப்படின்ட்டு. தமிழ் தேசியம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் தேசியத்திற்கு இருக்கக்கூடிய வரவேற்பை விஜய் புரிஞ்சிருக்காருங்கிறது வேணா என்னால சொல்ல முடியும். ஆனா முழுமையாக அவர் தமிழ் தேசியம் பேசுவாராங்கிறதுலாம் அவர் செயல்படும் போது தான் தெரிய வரும். ஓகே, அதுக்கான அரசியலுக்கான ஒரு சூழல் இருக்கு, மக்கள்கிட்ட அந்த பார்வை இருக்குங்கிறத உணர்ந்து தமிழர் இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் இது எல்லாத்தையுமே அவர் வந்து அதுல ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அப்ப ஒரு தமிழ் தேசிய அரசியலை நோக்கி விஜய் நகர்கிறாராங்கிற கேள்விதான் நீங்க போட முடியுமே ஒழிய தமிழ் தேசியவாதி விஜய் அப்படிங்கறது அவர் வாயிலிருந்து முதல்ல சொல்லணும். நாங்க பேச போறது தமிழ் தேசிய அரசியல் தான் அவர் சொல்லணும்ல. அவரே சொல்லாம நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா? அவர் சொல்லட்டும், சொல்லும் பொழுது பாத்துக்கலாம். நீங்களும் எல்லாரும் போல மாநாடுக்காக தான் வெயிட்டிங். என்ன சொல்ல போறாரு? வெயிட்டிங்லாம் இல்லைங்க, அவர் நடத்துட்டுங்க. அவர் நடத்தினதுக்கு அப்புறம் அது விமர்சனங்களை நம்ம வைக்கலாம். ஓகே, நம்ம அவருக்கு இன்னும் முழுசா சொல்லல, அது சொல்லாம நம்மளே ஒரு முடிவு போட்டு நம்ம திமுக காரங்க மாதிரி ரொம்ப பதட்டப்பட வேணாம் தான் நான் சொல்றேன். யாருக்கு பதட்டப்பட்டது? பதட்டப்படுறாங்க நிறைய. நான் அடுத்த கேள்வி அதான், விஜய் அரசியல் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறது, யாருக்கு சிக்கலை கொடுத்திருக்கிறது? தனித்து நின்றால் திமுகவுக்கு பிரச்சனை இல்ல. திமுகவுக்கு ஆக்சுவலா அது ஒரு விதமான ஆதரவா போய் நிற்கும். தனியா நிக்கிறார் விஜய் அப்படின்னா திமுகவுக்கு சப்போர்ட்டிவா போயிடும். அது ஓகே. கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா திமுகவுக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு பலமான கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக விஜய் பயன்படுத்தப்படுவார். அதனால அது ஒரு கன்சர்ன் இருக்கும். சோ அப்ப கூட்டணி வைக்கிறாரா தனிச்சு நிக்க போறாராங்கிறத முடிவை பொறுத்து தான் திமுகவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, யாருக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? விஜய் அரசியல் யாருக்காவது ஒரு ஜர்க்கா இருக்கும்ல. இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான நஷ்டங்களும் இருக்கு, லாபங்களும் இருக்கு. சரி,
இப்ப நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்குமே கணிசமான வாக்கு வங்கியில அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் வந்து விஜயனால எடுக்க முடியும். இப்ப அதிமுகல இருந்து அவரால் வாக்குகள் எடுக்க முடியும், திமுகல இருந்து அவரால் வாக்குகள் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் நாம் தமிழர்ல இருந்தும் அவருக்கான ஒரு வாக்குகளை அவரால் எடுக்க முடியும். இப்ப இந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை வந்து அவரால் இழுக்க முடியும். ஒரு 1% 2% வாக்குகள் இழுக்கலாம். அப்ப இது வந்து அவங்களோட வாக்கு சதவீதத்தை பெர்சன்டேஜ் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப மக்கள் வந்து ஒரே ஜனத்தொகை தான் இருக்க போறாங்க. இவர் புதுசா இவர் வராரு. அப்படி வரும்பொழுது என்னன்னா புதிய வாக்காளர்கள் இவருக்குனே இருக்கிறாங்க. சின்ன பசங்க நிறைய பேர் புது வாக்காளர்களா இவருக்கு மட்டுமே போடுறவங்க இருப்பாங்க. அது போக மற்ற வாக்காளர்களும் இவர் ஒரு கணிசமா இழுப்பாரு. என்னுடைய கணிப்பு ஒரு 8ல இருந்து 10 வரைக்கும் இவருக்கான ஒரு மவுஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாரத்தெல்லாம் பிடிக்க முடியாது. அப்ப அதிகாரத்தெல்லாம் பிடிக்க முடியாது. அதை எடுத்தங்கோத்தம்லாம் இங்க அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல. இப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, அவங்களுக்கான ஒரு சுற்றம் இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு. அதெல்லாம் கடந்து மக்கள் இந்த பக்கம் திரும்புவாங்களான்னா டவுட் தான். இவருக்குன்னு வரக்கூடிய வாக்காளர்கள் ஒரு 8ல இருந்து 10 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த 8 to 10 இவர் கன்சால்டேட் பண்ணி இவர் என்ன இருக்குன்னா இவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும். தனக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளவுங்கிறத காட்ட வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு இருக்கு. முதல் நிர்பந்தம். அப்ப அவர் தனிச்சு நிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் இப்ப தனிச்சு நிக்கும் பொழுது இவர் யாரை எதிர்த்து அரசியல் செய்யணும்னு சொல்றாரோ அவங்களுக்கு தான் அது வாய்ப்பா போய் நிற்கும். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திமுக இன்னைக்கு ரொம்ப வலுவா ஸ்ட்ராங்கா நிக்குது. 40க்கு 40 ஜெயிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா இருப்பாங்க. இப்ப அடுத்து அவங்க எலெக்ஷனுக்கு வரும்பொழுது இப்ப இவங்களுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி இப்ப தமிழ்நாட்டுல ஃபார்ம் ஆகுமா, அதிமுக அந்த இடத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டா டவுட்டா தான் இருக்கு. போன முறையே அதிமுக கூட்டணி வந்து சரிவர அமையல. ஒரு வலுவான எதிர்கூட்டணியாக அவர்களால ஒருங்கிணையவே முடியல. அப்ப அது வந்து யாருக்கு பாசிட்டிவா போச்சுன்னு பாத்தீங்கன்னா திமுக ரொம்ப பாசிட்டிவா போயிடுச்சு. இப்ப விஜயவும் இன்னும் அதை உடைக்கிறாருன்னு வைங்களேன். இன்னும் எதிரில வந்து தனியா இன்னொரு ஆள் எதிரா நிக்கிறாரு, அவரும் திமுக எதிர்ப்பாரு. அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எங்க போய் நிற்கும்? அது பிரிஞ்சிடும், சிதறி அடிக்கப்பட்டுரும். அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறி அடிக்கப்படும் பொழுது திமுகவுக்கு வின்னிங் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அழகா ஜெயிப்பாங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் ஜாலியா அப்படியே வந்துட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப விஜய் தனியாக நிற்பது அவர் விரும்பப்படுறாரோ விருப்பப்படலையோ அது திமுகவுக்கு வலு சேர்க்கும். இல்லைங்க, யார் அரசியலுக்கு வந்தாலும் முதல்வர் ஆசையில தான் வராங்க நேரா. அது விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலாவே அவங்க அந்த கேடர்ஸ், அந்த தமிழக வெற்றி கழகம் கேடர்ஸ் அதிகமா சொல்றாங்க. ஒரே வழி இருக்கு. விஜய் வந்து திமுகவை பலவீனப்படுத்தினாதான் அவருக்கு சிஎம் கேண்டிடேட் எல்லாம் போக முடியும். அப்ப திமுகவை பலவீனப்படுத்தும் போது திமுக யார வந்து வாக்கு வங்கியாக பயன்படுத்துதோ அந்த வாக்கு வங்கியை இவர் போய் குறி வச்சு டார்கெட் பண்ணணும். எந்த வாக்கு வங்கியை சொல்றீங்க? சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய வாக்கு வங்கிகளை வந்து விஜய் வந்து பெரிய அளவுக்கு உடைச்சாரு அப்படின்னா திமுகவுக்கு ஒரு சரிவு இருக்கு, ஒரு சேதாரம் இருக்கும். இல்லங்க, அவர் திமுகவை தான் எதிர்க்காருன்னு நீங்க முடிவுக்கு வரீங்க. அப்பட்டமா தெரியுது. என்ன அப்பட்டமா தெரியும்? ஏங்க யார் இப்ப அதிகமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா? எந்த கட்சி இப்ப அதிமுக பேசிட்டு இருக்கா விஜய் பத்தி? யார் அதிகமா பேசுறா? யார் வந்து விஜயோட வருகையில வந்து ஒரு வெறுப்புணர்வை காட்டுறா? இதுலயே பார்த்தாவே நமக்கு தெரியும். எல்லாருமே பலதரப்பட்ட கட்சிக்காரங்க பேசுறாங்க. நாம் தமிழர் வரவேற்றுருச்சு. சரி, தம்பி வரட்டும், அவருக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் கூட்டணி சார்ந்த விஷயங்களோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப வந்து லேட்டஸ்ட் நியூஸ் தனித்து போட்டியிட போறது நாம் தமிழர் அறிவிச்சிருச்சு. இனிமேல் அதை பத்தி அதை டிஸ்கஸ்க்கு ஒரு புல் ஸ்டாப்ப சீமான் அவர்கள் தான் தொடங்கி விட்டாரு, அவரே முடிச்சுட்டு போயிட்டாரு. சோ சாப்டர் க்ளோஸ் அங்க. சோ இப்ப தனித்து தான் போட்டி போட போறாங்கிறது தெரிஞ்சு போகுது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் அரசியல் செய்யக்கூடாது, வரக்கூடாது, நடிகர்களுக்கெல்லாம் இங்க அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு காலத்துல அவர் நிலைப்பாடா இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா முழுமையா வரவேற்றுக்கிட்டு தான் இருந்தாரு விஜய். வெயிட்டிங்னு கூட சொன்னாரு. ஆமா, வரவேற்றுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்குமே அவருக்கு போய் கேட்டீங்கன்னா வரவேற்றுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இவர் தனிச்சு போட்டி போட போறாங்கிறது மட்டும் அறிவிச்சிட்டாரு இப்ப. சோ இவ்வளவுதான். அப்ப வரவேற்பு தான் இவருங்க ஸ்டாண்ட் இருக்காங்க, எதிர்ப்பு கொடுக்கல. அதிமுக சைடுல ஒரு சிலர் வரவேற்றிருந்தாலும் அது ஒரு கட்சியா நீங்க பார்க்கும்போது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. இல்ல செல்லூர் ராஜ் எல்லாம் ஓபனா சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் மாதிரி நல்லது செய்யறாருங்க விஜய் அப்படின்னு பாராட்டாரு. ஒரு சிலர் அவரை வரவேற்றிருக்காங்க, அதிமுக இருக்க ஒரு சிலர். ஆனா ஒரு கட்சியா நீங்க பார்க்கும்போது அதிமுக வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்குதுங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா திமுக தரப்புல இருந்து விஜய் அவரோட வருகையை வந்து யாராவது ஆதரிச்சு பேசியிருக்காங்களா? ஒரு பேருக்கு வாழ்த்து அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் சொல்றாங்க ஒரு பேருக்கு வாழ்த்து, அவர் நல்ல நோக்கங்கள் நிறைவேறட்டும்ன்றாங்க. ஒரு வாழ்த்து கொடுக்குறாங்களே ஒழிய அத வந்து அவரை வந்து இவர் வந்து மாத்தணும், இவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, இந்த மாதிரிலாம் யாரும் அங்க பேசல. அப்ப திமுக சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அதான் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் கூட்டணி போயிடக்கூடாது. அவங்க வந்து விஜய் கூட்டணி போயிட்டா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அங்க ஸ்ட்ராங் ஆகும். புரியுதுங்களா? ஆனா விஜய் கூட்டணினா விஜய் தலைமையிலான கூட்டணியா இல்ல விஜய் யார் கூடாவது கூட்டணியா? ரெண்டுக்குமே தான் வாய்ப்பு இருக்கு.
இப்ப விஜய் தலைமையில கூட்டணினா யாரு வருவாங்க? இப்ப எடுத்துக்காட்டுக்கு விஜய் அவர்கள் நான் துணை முதல்வரா இருக்கேன், முதல்வர் கேண்டிடேட்டா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்க. சரி. ஆனா இப்ப அதுக்கான சூழல் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப ஏடிஎம்கேவோட விஜய் கூட்டணி போவாராங்கிறது ரொம்ப டவுட். ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. இப்ப அந்த கெட்ட பேருங்கிற, அதாவது ஊழல் கட்சிங்கிற ஒரு கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே. அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுங்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப விஜய் போன்ற புது கட்சியை தொடங்கக்கூடியவர் அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு என்ன அதிருப்திங்கிறது உருவாகும். அதனால விஜய் அதை விரும்புவாராங்கிறது டவுட். சரி. இப்ப இவருக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து ஆக்சுவலா நாம் தமிழர் தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருந்துச்சு. ஆனா அதுலயுமே என்னன்னா யாரு வந்து சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறது, யார் வந்து துணை முதல்வரா இருக்கிறதுங்கிறதுலாம் ஒரு ஈகோ இஷ்யூ இருக்கும்னு நம்ம முன்னாடி தான் சொல்லிட்டே இருந்தோம். இப்ப அதோடைய முடிவாக தான் நான் இதை பாக்குறேன். இல்ல அப்படி ஒரு டாக் எழுந்தது, பரவலா மீடியாக்கள்ல பேசப்பட்டது. அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பேச்சு நடந்ததாகத்தான் எனக்கு வந்த தகவல்களும். சீமானும் விஜயும் உட்கார்ந்து பேசியிருக்காங்க, 2 முறை பேசியிருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு தகவல் வந்துச்சு. அதுக்கு மேல எத்தனை முறை பேசினாங்கன்னு தெரியல. ஒரு முறை வந்து வீட்டில் சந்தித்து பேசியதாகவும், மறுமுறை வந்து ஏதோ ஒரு வாகனத்திலேயே உட்காந்து 2 பேரும் பேசிட்டு போனதாகவும் தகவல். அந்த 2 பேச்சிலையுமே வந்து நாம் தமிழர் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட ப்ரொபோசல்ஸ்ங்கிறது பாதிக்கு பாதி தொகுதிகளை பிரித்துக் கொள்வோம், நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிக்கிறீங்க, நம்ம எத்தனை தொகுதியில ஜெயிக்கிறாங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுல யார் அதிக தொகுதியில கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க வந்து முதலமைச்சர், மற்றவர் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் தான் வைக்கப்பட்டதாக. ஏன்னா நியூட்ரலா யாரு அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதல்வர். இப்ப விஜய் தரப்பு கேண்டிடேட்ஸ் வந்து பாதிக்கு பாதியா பிரிச்சு நிக்கிறது. அவங்க இப்ப கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமா ஜெயிச்சு வராங்க அப்படின்னா விஜய் முதல்வர், சீமான் அவர்கள் கேண்டிடேட் அதிகமாக வந்தாங்கன்னா சீமான் முதல்வர், 2வது இருக்கவர் வந்து துணை முதல்வர். சோ இந்த மாதிரி இது ஓகே வாங்குற ஒரு ப்ரொபோசல் என்பது வைக்கப்பட்டதாக அவங்க 2 பேருக்குள்ள அது சாத்தியமா? முதல்ல அது 2 பேர் சேர்ந்தாவே அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்ன? 2 பேர் சேர்றாங்க அப்படிங்கிற வச்சுக்கோமே. இப்ப இவர் வந்து ஒரு 8% வாக்கை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் இருக்கு. ஆமா. விஜய் அவர்களுக்கு இந்த பொட்டன்சியல் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 பொட்டன்சியல் இருக்கு, ஆனா இன்னும் உறுதிப்படுத்தல. சோ இப்ப இரண்டும் ஒரு தோராய 18ல இருந்து 15 வச்சுக்கோங்க. 15% வாக்கு கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு இடத்துல பாமக ஆர் விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து உள்ள இழுப்பதற்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது இந்த கூட்டணிக்குள்ள பாமக இல்லைன்னா விடுதலை சிறுத்தை. ஏன்னா இவங்க வந்து அவங்க வர மாட்டாங்க, அவங்க வந்து இவங்க வர மாட்டாங்க. சோ இவங்கள்ல யாராவது ஒருத்தரை வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். மோஸ்ட்லி பாமக உள்ள கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் திமுக ரொம்ப அதுக்குள்ள சின்ன சின்ன முரண்கள், இந்த குடுக்கல் வாங்கல், இந்த கொஞ்சம் செல்ல சண்டைகள், நட்பு சுட்டல்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் ஒரு லைட்டா ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து உருவாகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ புஷி ஆனந்த் போன்ற நபர்கள்லாம் வந்து அவருக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும், திருமாவளவன் ரொம்ப பிடிக்கும்லாம் கொஞ்சம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருமாவளவனை அதிகமா இழுப்பதற்கான வாய்ப்புகள், ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் இழுத்தோம்னா பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு இது வந்து நமக்கு இது பண்ணலாம், கணிசமான வாக்கு. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா திமுகவுடைய அதிக பக்கபலமாக இருக்கக்கூடியது 3 விஷயங்கள். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக வாக்காளர்கள், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்காளர்கள். இந்த 2மே மத சிறுபான்மை, அடுத்து பட்டியல் சமூக வாக்காளர்கள். இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா வர மாதிரி திருமாவளவன் மட்டும் இந்த பக்கம் தூக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் இவங்க கொஞ்சம் உடைக்கிறதுக்கான வேலையை பண்ணிடுவாங்க. சோ திமுகவை ஒரு அளவுக்கு வலுவிழக்க செய்ததாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருந்தது. இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டணி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருமா, சீமான், அதுக்கப்புறம் விஜய், இவங்க 3 பேர் இணையறாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா திமுகக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக உருவாவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரி. ஆனா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் சொல்லி பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுல. ஏன்னா திருமாவளவன் ரொம்ப மூத்த அரசியல்வாதி, சீமானுக்கும் மூத்தவரா அவர் இருக்கிறாரு. அப்ப அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணாம இது நடக்க வாய்ப்பு ரொம்ப ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற வெளியிட்டாரு. ஆமா. அப்ப ஆனா சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லும்போது ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சீமான் ஒத்துக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் ஒத்துக்கு வராங்கிறது டவுட் புரியுதுங்களா? சீமான் ஒத்துக்கு வரன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சீமான் அவர்கள் தொடர்ச்சியா இப்ப கூட சீமான் அவர்களை மதிக்காமல் இருந்தாலும் கூட, பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி திரும்ப ஒரு வாழ்த்துக்கு பதில் நன்றிகள் சொல்லாமல் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நாகரிக போக்கு சீமான் கிட்ட இருக்கு. தொடர்ச்சியா திருமாவளவன் அண்ணன் தான் சொல்லுவாரு, எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி நட்பு பாராட்டல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அவங்க சைட்ல இருந்து வெறுப்புகளே வந்தாலும் இதை அவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ அந்த அடிப்படையில திருமாவளவன் நாளைக்கு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னா அவர் ஒத்துக்குவாருன்னு நான் நம்புறேன். ஆனா விஜய் அவர்கள் அதை ஏத்துக்கு வராங்கிறது அது தெரியல நமக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. அப்ப இந்த கூட்டணி 3 ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு
ஒரு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ற கூட்டணியாக மாறதுக்கு வாய்ப்புகள். நீங்க வெறும் திமுக அணியில இருக்கிற திருமாவளவன் விடுதலை சிறுத்தையை சொல்றீங்க, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி விஜய் பார்ட்டியை வச்சு சொல்றீங்க. இதுல பிஜேபி ரோலை நீங்க கொண்டு வர இவங்க இவ்வளவு வேலை நடக்கும்போது அவங்க ஒரு ரோல் எடுப்பாங்க. எனக்கு என்னன்னாங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பா விஜய் வந்து கூட்டணிக்குள்ள இழுக்கணுங்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். கூட்டணி இல்ல, அவரை ஃப்ரீயா பாலிடிக்ஸ் அரசியல் பண்ண விடுவாங்களா? என்ன டெல்லியில அதிகாரத்துல அவங்க இருக்காங்க. இப்ப வந்து அப்படி கிடையாது. அது முன்னாடி நீங்க சொல்றது பாஜகக்கு போன ஆட்சி ஆண்டுல அது ஓகே. இன்னைக்கு பாஜகவே ததிங்க நான் போட்டுட்டு தான் இருக்கு. சரி, எங்கேயாவது எவனா புடிங்கிட்டு போயிட்டானா நமக்கு சிக்கலைங்கிற ஒரு எண்ணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால திமுகவோட எல்லாம் நட்பு பாராட்டி கொண்டு இப்படி இருக்கிறாங்க. அது வெறும் நாணயத்துக்காக. அதுதான் ஏதோ ஒரு நாணயங்க, ஒரு நாணயம் அவர்கள் கொடுக்கிறார்கள், நம்மளும் இங்க நாணயமா நடந்துக்க மாட்டாங்களா? அந்த நாணயமும் ஒன்று இணைஞ்சிடும். நீங்க கொடுங்க ஏங்க, அது கலைஞர் போன்ற ஒரு தலைவருக்கு கொடுத்த ஒரு மரியாதைங்க. யார் கொடுத்தா? மத்திய அரசு தானே. மத்திய அரசு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? மோடி தான். ஓ, மோடி. சரி, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிறுபான்மையர்களுக்கு எதிரானவர்கள். இப்பெல்லாம் அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், கவனிச்சிங்களா? அதெல்லாம் அந்த கொள்கை ரீதியெல்லாம் திமுக பிஜேபியும் எந்த காலத்திலும் ஒட்டாதுன்றாங்க. என் பேட்டிலே சொல்றாங்க. எங்க அப்பாக்கு யார் நீங்க நாணயம் வெளியிடுறது? உங்களுடைய நாணயத்தால் என் தந்தைக்கு இழிவுதான் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். எது இவங்களே தனியா அடிச்சு வெளியிடணுமா என்ன? என்னங்க அது வெளியிட வேண்டிய அவசியம் என்னங்க? இந்தியன் காசு என்ன நம்ம புழக்கத்துக்கு வரப்போதா? என்னதான் ஆர்பிஐ மரியாதை கொடுத்து அடிச்சு குடிச்சிருக்காங்களா இல்லையா? மரியாதை நிமித்தமா கொடுக்கறது தானே. அது நான் இப்ப கேக்குறேன், இதுக்கு முன்னாடி பாஜக எந்த எதிர்கட்சிக்கு அந்த நாணயத்தை கொடுத்துருக்கு? இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு கொடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்தாங்களா? இல்ல, கூட்டணியில இருக்கும்போது கொடுத்தாங்க. கூட்டணியில இருக்கும்போது அதிமுக கொடுத்தாங்க. பட் அன்னைக்கு கூட்டணியில இருக்கும்போது அதிமுக கொடுத்தாங்க. கூட்டணியில இருக்கிறதா திமுகங்கிறதா கேள்வி. எங்க நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க கலைஞருக்கு, அவருக்கு ஒரு ரெகக்னைஸ் பண்ணும், அதனால இந்த முடிவை எடுக்கிறாங்க. இன்னொன்னு இப்படி வாங்க, தமிழ்நாட்டுடைய பாஜக இருக்குல்ல, தமிழ்நாட்டுடைய பாஜக ஒவ்வொரு முறையும் கலைஞர் பிறந்த நாள் அன்னைக்கு, கலைஞர் அவதரித்த நாள் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஒரு ஹேஷ்டேக போட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்த பிஜேபியும் பிஜேபி சப்போர்ட் குரூப்ஸ் பிஜேபி ஐடி விங்லாம் அதை பண்ணோம். நீங்களும்? ஆமா, நானும் தான். ஆனா நான் வந்து ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு நான் ட்வீட்லாம் போட்டது கிடையாது. நீங்க வேணா போய் பாருங்க. நான் வந்து அந்த தனி மனித தாக்குதலுக்குள்ள நான் போனதே இல்லை, போகவும் மாட்டேன். நான் விமர்சிப்பேன் ஊழல்வாதியா கலைஞர் கருணாநிதினா. ஆமா, அதுக்கு போயிட்டு அவர் தான் ஃபாதர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு அவருக்கு மிஞ்சிய ஃபாதர்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. சோ அவருக்கு அந்த ரெகக்னேஷன் கூட கொடுக்க நான் விரும்பல. அப்ப ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லி இவங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க எதிர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு நிலையை கொடுத்தவங்க இப்ப நாணயம் வெளியிடும்போது கூட போய் நிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அரசியலே இல்லைன்னு நீங்க நம்ப சொன்னீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது நான். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு, ஒரு நட்பு பாராட்டல் இருக்குது. ஏன்னா நாளை திமுக, அது நான் என்ன சொல்றேன், சப்போஸ் பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, பிஜேபியோட ஆட்சி கவிழ்வது போல ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னா, அந்த இடத்துல ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு திமுக போகுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் 26 வரைக்கும் ஒன்றும் ஆகாதுங்க. போனா அவ்வளவுதான், வீட்டுக்கு தான் போகணும். போனா வீட்டுக்கு போகணும். ஆனா போனா என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. போனா என்ன பண்ண முடியும்? பட் அப்படி ஒரு விசப்பரிச்சியை திமுக எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்ப பிஜேபியோட ஆட்சி எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்னு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. நம்ம மக்களுக்கு மறதி வந்து சீக்கிரம் நடந்துரும். ஒரு வருஷத்துல மறப்பாங்க, 2 வருஷத்துல எல்லாம் சுத்தமா மறந்துடுவாங்க. அப்ப இன்னைக்கு இப்ப ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பிஜேபிக்கு ஒரு தேவைப்படுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டிற்காக, இந்தியாவை பாதுகாக்கணுங்கிறதுக்காக, சீனா வளர்ந்து விட்டது, ரஷ்யா பொழந்து விட்டதுன்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி போய் கூட்டணி வைப்பாங்க. ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போய் வைப்பாங்க. உங்களுக்கு என்ன புதுசா இனோவேட்டிவா ஏதாவது பண்ணுவாங்க? நான் எழுதி கொடுக்குறேன், திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காது. 26 வரைக்கும் கூட்டணி நான் சொல்கிறேன். கூட்டணி வைக்காதுன்னு சொல்லாதீங்க, மறைமுக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் நான் சொல்றேன். விஜய மறந்துட்டோம். விஜய்க்கு பிஜேபி ஏதாவது குடைச்சல் கொடுக்கும்ல. தேசிய அளவில் விஜய்ன்ற ஒரு ஃபெமிலியர், ஒரு ஃபிகர், ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றாங்க. அப்படிப்பட்ட நடிகர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காருன்றத மோடி, அமித்ஷாவோ, பிஜேபியோ அங்க எப்படி பார்ப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். அவங்க அது நம்ம செயல்படும் போது தாங்க தெரியும். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்குள்ள வராரு. இப்ப இவருடைய வளர்ச்சி கண்டிப்பாக பாஜகவுக்கும் ஒரு விதத்துல ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதை தான் அமையும். ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவருடைய மதத்தின் அடிப்படையில் அவர் வந்து ஓரங்கட்டுற முயற்சியை வந்து அவர் சினிமா நடிகராக இருக்கும் போதே ஜோசப் விஜய்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஓரங்கட்டுற வேலையை பாஜக பண்ணிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா அரசியல் தளத்திலையும் அதை செய்வாங்க. அது வேற பிஜேபி. இப்ப அண்ணாமலை பிஜேபி அப்படி கிடையாது. அவர் வந்து பங்காளிகள் வேணாம், தலைமை மாமன் மச்சான்கள் தலைமை மாறி இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய RSS உடைய கொள்கைகள் மாற போறது இல்ல. சரி, அவர்கள் நிச்சயம் விஜய வந்து ஒரு கிறிஸ்தவரா தான் பார்ப்பாங்க.
இவர் அண்ணாமலை அவர் பார்க்காம இருக்கலாம். ம். அண்ணாமலைன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து தன்னை வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஆள் மாதிரி தான் காமிச்சிக்கிறாரு. டக்குன்னு போய் குல்லா மாட்டிக்கிறாரு, டக்குன்னு குரான் எடுத்து படிக்கிறாரு, டக்குன்னு பைபிள் எடுத்து படிக்கிறாரு, சர்ச்சுக்குள்ள போயிட்டு வராரு. இதெல்லாம் அவர் தன்னை வந்து ஒரு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை செய்யறாரு. ஆனா பாஜகவுடைய தொண்டர்களுடைய சிந்தனை என்ன, உளவியல் என்ன? அது ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சி தான். இல்ல அண்ணாமலைக்கு பிறகு அண்ணாமலைக்கு முன்புன்னு வேணா பார்க்கலாம். பிஜேபி இந்துத்துவ கட்சியா இல்லையா? இந்துத்துவ கட்சி. அப்புறம் அதுல இந்துத்துவம்னா என்ன? அது கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளுமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிற அவரை வந்து கிரிப்டோ கிறிஸ்டின் அப்படின்லாம் போட்டுதான் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர். சரி, அந்த விமர்சனங்கள் அப்படியேதான் இருக்க போகுது. அது வந்து அதனால வந்து விஜய் அவர்களோட நட்பாக போவதற்கோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இதுக்கோ வாய்ப்பு இல்லைங்கிறதா நான் பாக்குறேன். வாய்ப்பு இல்லை, பாப்போம். நாம் தமிழர் விஜய் சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருந்தது, இப்ப இவர் அறிவிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் திரும்ப மாத்திக்கிட்டு போவாங்களாங்கிறது டவுட். விஜய் கொஞ்சம் இறங்கி வந்தால் அல்லது விஜய் இணக்கமா போனால், விஜய் இணக்கமா போனா சான்சஸ் இருக்கு. விஜய் ஆனா நான் தனித்து தாங்க அப்படின்னு போனா என்ன நடக்கும்? டிஎம்கே ஜெயிக்கும். இது என்ன அதிரடியா அறிவிக்கிறீங்க? ஆமாங்க, டிஎம்கே தான் ஜெயிக்கும். நீங்க ரொம்ப கணக்கே தெரியலனாலும் தோராயமா கணக்கு போட்டீங்கன்னா கூட டிஎம்கே தான் ஜெயிக்கும், நல்லாவே ஜெயிக்கும். நான் சொல்றேன், எக்ஸாக்டா சொல்லணும் அவசியம் இல்ல, தோராயமாவே சொல்லலாம். வரது வேஸ்ட்ன்றீங்க. அப்ப விஜய் வரது வேஸ்ட்ன்றீங்க. வரது வேஸ்ட் இல்ல, திமுகக்கு ஆதரவா போயிடும். நீங்க திமுகவை எதிர்த்து உள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வருகை தனித்து இருக்கும் பொழுது அது திமுகக்கு ஆதரவாகத்தான் போய் நிற்கும். 2026 தேர்தலை பொறுத்தவரையில் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும்? எத்தனை முனை போட்டிகளா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் வந்து வரும்போதானங்க இயர்லியரா நம்ம கணக்கு போடுற மாதிரி ரொம்ப முன்னாடியே யோசிக்க முடியாது. இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி போகும்னு நம்ம யூகிக்க முடியாது. தனித்து நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுகவை வீழ்த்த முடியாது. இப்ப முன்னாடி ஜெயலலிதா பீரியட்ல இருந்த அதிமுகங்கிறது வேற, எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் அதிமுகங்கிறது வேற. சரி, ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேட் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அழகா அறுவடை செய்ய கத்துக்கிட்டான். அவங்களுக்கு தெரியும், அந்த நுணுக்கம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. எந்தெந்த இடத்துல எல்லாம் திமுகக்கு எகென்ஸ்டா அடிச்சா அது அவங்களுக்கு பிளஸ்ஸா போகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த கணக்குல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப மெத்தன போக்கு கடைபிடிக்கிறாரோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. என்ன மெத்தன போக்கு? அவர் அந்த ஒரு எதிர்ப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இல்ல அவருடைய இலக்கு 26ங்க, அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுதாங்க நேரம் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்காரு. நேரம் எப்பதான் வரும்? 26 கிட்ட பாருங்க. அவ்வளவு பக்கத்துல போயிட்டுலாம் வந்து ஒரு இவரால் பில்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியாதுங்க. இப்ப அதிமுகவோட நிலை என்னன்னு பாருங்க. 4.5 வருஷம் அம்மையார் ஜெயலலிதா கொடநாட்டுல தான் இருந்தாங்க. கடைசி 6 மாசத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க மறுபடியும். நான் சொல்றேன், ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற. ஜெயலலிதா அவங்களுக்கு அந்த ஹேட்டை வந்து ரொம்ப அழகா அவங்களால வந்து அறுவடை செய்ய முடிஞ்சது. திமுகக்கு எதிரான அந்த மனநிலையை அவங்களால ஈஸியா ஸ்டிமுலேட் பண்ணி ஈஸியா அதுல இருந்து ஒரு அறுவடையை அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தொடர்ச்சியா திமுக இருக்கும்போது அடுத்த இன்னும் டக்குன்னு கட் பண்ணி அதிமுக பெருசா செயல்படலைன்னா கூட டக்குன்னு ஜெயலலிதாலாம் அவங்க ஃபுல்லா ஸ்வீப் பண்ணி வர முடியும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ ஒர்க் ஆகுமாங்கிறது டவுட். அது அந்த காலகட்டத்தில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ அது ஒர்க் ஆகுமாங்கிறது. ரெண்டாவது வந்து திமுக வந்து வெளிப்படையா சொல்றேனே, திமுகவோட நிர்வாகிகள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து பணம் பேசுங்கிற நம்பிக்கையில இருக்காங்க. அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அந்த வாக்காளர்கள் வந்து இந்த பணத்திற்காகத்தான் வாக்கு போடுறாங்கிற உளவியல் இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சிருச்சு தமிழ்நாட்டிலுமே. அது ஒரு கசப்பான உண்மை அதுதான். அப்ப எப்படியும் நம்ம அந்த வாக்கை வந்து கன்சாலிடேட் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அப்ப இதுல வேற எதிர்முனை போட்டிகள் இதெல்லாம் வந்து அந்த எதிர்ப்பு வாக்குகள்லாம் இந்த மாதிரி செதறி போகும்போது ரொம்ப ஈஸியா வந்து அவங்களால எடுத்துட முடியும் வாக்குகளை. ஸோ இதுதான் இப்போதைய நிலைமை. இதுல இருந்து மாறணும் அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும். சரி, அது அதிமுகனால இன்றைய காலகட்டத்தில் அதிமுகனால அது சாத்தியப்படுத்த முடியுமா? இப்ப அதிமுக கூட கூட்டணி போறதுக்கு யார் இருக்கா? சரி ஓகே, பாமக திரும்ப போகுதுன்னு வச்சுக்குவோம். ஆக்சுவலா போன எலெக்ஷனே அவங்க போயிருக்கணும். ஆனா அவங்களுக்கு அதுல அதிமுக கூட போறதுக்கான எந்த பயனும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா போனா தோக்க தான் போறோம், எந்த ஒரு பயனும் கிடையாது, எந்த பதவியும் கிடைக்காது. ஆனா பிஜேபியோட போனா ஏதாவது பதவிகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து போன முறை அதிமுகவை டீல விட்டது. ஸோ இந்த முறை வந்து சட்டமன்றத்தில் நம்ம ஜெயிக்கணும் போகணும்னா அதிமுகவோட நம்ம நிற்போம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே. அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா இது பிஜேபி இங்கே தனித்து விடப்பட்டுரும். பிஜேபிக்கு பெரிய அளவு வாக்கு வங்கி இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பிஜேபிக்கு திரும்ப ஒரு டிக்ளைன் பொசிஷனுக்கு போயிடும். போன முறை பாமக இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பண்ணதுனால ஒரு கொஞ்சம் அவங்களால ஒரு வாக்கு 18% வந்து அவங்களால கொண்டு வந்து நிப்பாட்ட முடிஞ்சுது. ஆனால் தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன், ஆனால் பிஜேபியோட கூட்டணி போக போக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிபிலிட்டி இருக்கு பாருங்க, அந்த மாநில கட்சிகளோட கிரெடிபிலிட்டி அது சுத்தமாக உடஞ்சு போயிடும் உங்களுக்கு.
அதுக்கப்புறம் இவங்களால தனியா இல்ல இவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட அரசியலே செய்ய முடியாத ஒரு டிபெண்டன்ட் பாலிடிக்ஸ்க்கு போய் மாட்டிக்குவாங்க. யார் பிஜேபியோட போனா? பிஜேபியோட போனா எல்லா கட்சிகளுமே அதுல தான் போய் மாட்டிக்கு நிக்குது. அப்படி இல்லைங்க, இப்ப ஈஸியா எல்லாம் சின்னத்தை வாங்கி கொடுக்குறாங்க, கட்சிக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களே பிஜேபி. நீங்க பாருங்க, ஈஸியா இது கிடைச்சிருது, சின்னமெல்லாம் கிடைச்சிருது வேகமா. அது போன ஆட்சி ஆண்டுல அது சாத்தியப்பட்டது. இப்ப வந்து காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்துருச்சு. சோ இவங்களே வந்து ரொம்ப ஒரு பார்த்து அவங்களால சட்டங்களை நிறைவேற்ற முடியும். அப்ப இந்த மாதிரி சிக்கல் இருக்குது இன்னைக்கு பாஜகவுக்கு. அவங்களே தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாங்க. இந்த ஸ்டாண்ட்ல இருக்க இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இப்ப மோடி அவருடைய அந்த ஒரு கான்பிடென்டான ஸ்பீச் எல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சா? இஷ்டத்துக்கு இந்த பிஜேபி முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி பேச முடியுதா? எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க பேசுனதா பாருங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடி இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்பீச்சஸ் இப்ப வர தொடங்கியிருக்கா? ஏன்னா இப்ப வேற வழி இல்ல, டிப்ளமசி அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். டிப்ளமசியில ஒரு சின்ன சர்க்கிள் வந்தா கூட பாதிப்பு தான். சோ இதெல்லாம் அவங்க மனசுல வச்சுட்டு தான் இப்ப அரசியல் செய்வாங்க. இந்த காலகட்டத்துல அது பொருந்தாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு பாமக மோஸ்ட்லி ஏடிஎம்கேவோட இந்த தேர்தலில் போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, பாமக ஏடிஎம்கே சூஸ் பண்ணும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஆட்டோமேட்டிக்கா திமுக பக்கம் தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஆனா இப்ப இந்த பல கட்சிகள் உருவாகிறதை பயன்படுத்தி அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய இடத்தை அதிகரிச்சு கொள்வதற்கு 2 சீட்டே கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சீட்டா கேட்கலாம், இல்ல 4 சீட்டா கேட்கலாம். அது கொஞ்சம் சீட்டாக்களுக்கு 4 சீட் அப்படின்னு சொல்லி அப்படி வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கடந்த முறை 5 வாங்கினாங்க, இந்த முறை எத்தனைன்றது அவங்க அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. சரி, ஸோ இது இவ்வளோதான் வந்து இவங்களுக்கான அரசியலாக இருக்கும். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அட் த எண்ட் விஜயோட ஒரு அரசியல் என்பது திமுகவுக்கு வலு சேர்த்து விடக்கூடாதுங்கிற கன்சர்ன் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் உள்ள வரும்பொழுது தனித்து நிற்கிறார் என்ற பொழுது அது திமுகவுக்கு வலு சேர்க்கும். அப்படியே இதெல்லாம் தெரியாமலே அவர் வரமாட்டாரு, கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா நம்ம ஜெயிச்சிடலாம்னு அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கலாம். அந்த கணக்கு எடுபடாதுங்கிறது தான் நம்ம கருத்து. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாரி. நன்றி.